தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரிப்பு. ஏராளமானோர் சிக்கியிருப்பதால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 18 பேர் உயிருடன் மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழு தீவிரம். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பதற்கான துணை ராணுவத்திற்கு அழைப்பு. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைவில் சென்றடைய ஏற்பாடு. வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிப்பு. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழு செல்ல முடியாமல் தவிப்பு. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக அனைத்து அரசு அதிகாரிகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட உத்தரவு. மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அரசு அதிகாரிகளுக்கு இன்று விடுப்பு இல்லை என மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ அறிவிப்பு. ஜார்க்கண்டில் ஹவுரா மும்பை எக்ஸ்பிரஸ் மீது சரக்கு ரயில் மோதி கோர விபத்து. 5 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலத்தில் வணிகர்கள் முழு கடையடைப்பு போராட்டம். இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் போலீசார் குவிப்பு, பதற்றமான சூழல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கன அடியாக குறைந்தது. அருவியில் குளிப்பதற்கும் பரிசல்கள் இயக்கவும் 15வது நாளாக தடை நீட்டிப்பு. தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு. கூடலூர் அருகே இருவயல் கிராமத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் இயல்பு நிலை பாதிப்பு. 50க்கும் மேற்பட்டோர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கித் தவிப்பு. கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நில மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு. இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு. ஃபெடெக்ஸ் கோரியர் மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் கேரள மாநிலத்தில் கைது. சென்னையில் பெண் ஒருவரை ஏமாற்றிய வழக்கில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. சென்னை அசோக் நகரில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரன் வீட்டில் சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து சோதனை நடத்தி வருவதாக தகவல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 42 தமிழக மீனவர்களின் வழக்கில் இன்று தீர்ப்பு. நீதிமன்ற காவல் நிறைவடைந்துள்ள நிலையில் விடுவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல். ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும். மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு.
உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு விரைவில் தேர்தல். தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம். டிக்கெட் விற்பனை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் எனவும் அறிவிப்பு. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. டெல்லியில் தனியார் IAS அகாடமியின் அடித்தளத்தில் மழைநீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். விபத்து குறித்து விசாரிக்க குழு அமைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா ஓய்வு. ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவுக்காக தான் பங்கேற்ற கடைசி போட்டி எனவும் உருக்கம். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி குரூப் சுற்று போட்டி டிரா. 1-0 என அர்ஜென்டினா முன்னிலை வகித்த நிலையில் கூடுதல் நேரத்தில் ஒரு கோல் அடித்து இந்தியா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஷிராக் ஷெட்டி ராங்கிரெட்டி இணை காலிறுதிக்கு தகுதி. ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறி சாதனை. TNPL கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் கோவை திருப்பூர் அணிகள் பலப்பரீட்சை.